வண்டிமா இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுங்க. அங்கே வாங்க. ஏபிசிடி எழுதி முடிச்சுட்டு 1 2 3 ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா மேட்ச் த லெட்டர்ஸை ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்புறமா எலிஃபெண்ட்டுக்கு கலரிங்கு, கொக்குக்கு கலரு, ஃபிஷ்ஷுக்கு கலரிங் கொடுத்துருங்க. உங்கள் டைம் ஸ்டார்ட். ஓகேவா? ஏதோ என்கிட்ட டவுட்டே யார்ட்டையும் கேட்கக்கூடாது. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்குறேன். ஓகே பாய். பண்ணி முடிச்சு வச்சுருந்தீங்களா? நான் வந்து மார்க் போடுறேன். பாய். செம்ம ஸ்பீடாக போடுறாங்களே. சீக்கிரம் முடிச்சிடுவாங்க உங்களுக்கு வர்ணிக்கா. அத்தாடி. வெரி சத்தமாக சொல்லிட்டே போடணும். என்ன பையன் காட்டுற மாதிரி. ஜி. ஐயோ நான் சொல்லித்தர மாட்டேன். வெரி குட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு தான் பண்ணணும். அதுதான் உனக்கு இப்போ டபுள் கோட் ஆகுது. ஓகே கரெக்ட் தான். எஸ். அம்மா சூப்பராக போட்டாமா. பாஸ் டைம் இல்லை. மிஸ் வந்து இது போட வந்துடுவாங்க இப்போ மார்க் போடுறதுக்கு. யார்ட்டையும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை போடுங்க. இது வந்து எக்ஸாம். ஃபாஸ்ட் எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு. டீச்சர் வந்துடுவாங்க இப்போ. சென்டரில் வச்சா. வெரி குட். டங் வெரி குட். நெக்ஸ்ட். கையெடுத்துட்டு மேல இருந்து வெரி குட். சரி பரவாயில்ல விட்டுரு. ஓகே நெக்ஸ்ட். வராத விட்டுரு பரவாயில்ல. வா வா வா. ஓகே. வெரி குட். சூப்பர். தப்பு தான். பரவாயில்ல. அதை அப்புறம் கரெக்ட் பண்ணி அழிச்சிரு. அழகாக குட்டி சர்க்கிளாக போடு. ஓகே ஓகே. ஒரு குட்டி ஆப் சர்க்கிள். வெரி குட். சரி ஓகே. டீ போடு. ராங்கு. நான் என்ன பண்ணேன்? அப்புறமா நான் கரெக்ட் பண்றேன். நான் அது அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கலாம். நீ இப்ப டீ போடு. ஸ்லீப்பிங்ல. ஓகே சூப்பர். எல்லாமே தெரியுதானே செய்ய மாட்டேங்கிற. பரவாயில்ல. ஓகே. இப்போ எஸ். பரவாயில்லடா எஸ் போட்டா. எஸ் இது நீங்கள் அழிச்சிட்டேன். இப்போ நல்லா போடு. குட்டி ஆப் சர்க்கிள் மேலேருந்து ஆப் சர்க்கிள் இப்படி வரட்டும். 1 போட்டாங்க. பார்க்கக்கூடாது. போடுங்க. மேலேருந்து இழுத்துருப்போம். அது மாதிரி அப்படி பார்த்து போட உனக்கு ஈஸியாக வந்துடும்.
ம் ம் வெரி குட். அவ்வளோ. ஆமாம். எல் ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைன் கீழே பாட்டத்தில் வச்சு அப்புறமா ஒரு மிடில் ஒரு 1. வெரி குட். ம் நெக்ஸ்ட் 1 போட்டு சர்க்கிள் போட்டா 10. வெரி குட். சொல்லிட்டு போகணும். என்னது அது? சத்தமாக சொல்லணும். ஃபஸ்ட்டு இருந்து அந்த ஏக்கு ஏ மேட்ச் பண்ணுங்க. வெரி குட். அப்புறம் பி போட்டாச்சு. அப்புறம் இ லைனாக பார்க்காதீங்க. குட் ஜாப். நெக்ஸ்ட் எதை பார்க்கணும்? எல் எங்கே இருக்கு? ம் சாக் பீஸில் போட்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்த லெட்டர் என்ன? எஸ். அங்கேருந்து பண்ணக்கூடாது, இங்கேருந்தா மேலே போகணும். குட் ஜாப். நெக்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்கு? இங்கேருந்து ஆரம்பிக்கணும். வெரி குட். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன லெட்டர்ஸ்? மேலே உள்ளதை பாரு, லைனாக வரணும். ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லைன்னா ஸ்டார் ரேட்டிங்கே தரமாட்டேன். நெக்ஸ்ட் எங்க? ஓ. வெரி குட். நெக்ஸ்ட் எம். எம் ஃபார் மங்கி. எஸ். நெக்ஸ்ட் வி ஃபார் ஓட். ஓட் ஓட் அங்கிருந்தா வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்கு பாரு வி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எஸ் எஸ். எப்பவுமே பிகினிங் வந்துட்டு உனக்கு லெஃப்ட் சைடு தான். ஓகேவா? லைன் தொடவே கூடாது. அழகா பண்ணுனா டபுள் ஸ்டார் ட்ரிபிள் ஸ்டார் தருவேன் அப்பா. பரவாயில்ல, அதெல்லாம் சும்மா தான். பரவாயில்ல, லெட்டர் மேலே போடுங்க. அது சும்மா தான் எழுதுனேன். மேலேருந்தே வாங்க, மேலேருந்து வாங்க, லைன்லேருந்து படுக்க போட்டு மேலேருந்து டாப்பில். டாப்லேருந்து அங்கேருந்தான். வெரி குட். அது மேலேயும் போட்டுருங்க. வெரி குட். லெட்டர் மேலேயும் போட்டுருங்க. ஐயோ, சரி பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. வெரி குட். இப்போ கீழே பாட்டை மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்க. அழகா சார். பென்சில் அப்படி தான் சாக் பீஸ் கை வரணும். குட் ஜாப். லிட்டில் பிட் மட்டும்தான். வெரி குட் வெரி குட். குட் ஜாப் குட் ஜாப். வேணா ஃபேனா 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 ஃபேனா. வெரி குட் பேபி. அது கொஞ்சம் ஓகே. வாவ் வர்ணிகா, யூ ஆர் சோ இம்ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் அந்த பிட்டு அந்த கேப்பில் வந்துட்டு என்ன கலர் கொடுக்கலாம்? ஐ வில் கிவ் த க்ரீன். வெயிட். அழகா க்ரீன் பண்ணுங்க. மேலேருந்தே வந்துருங்க ஒரே டைமில். வெரி குட். குட் ஜாப். குடு குடு குடு. ஓகே, நீ நான் பண்ணிட்டே இருக்கேன், நீ பண்ணுங்க. சரி ஓகே, கலரை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ண க்ரீன் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நான் சிலுக்கு சிலுக்கு அடிப்பேன். சூப்பர். லைனுக்கு வெளில போயிடாம என்ன, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம், நிறைய ஸ்டார் வாங்கணும். லைன் டச் பண்ணுறக்கூடாது. கையை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
ஓகே. அப்புறம் லைனுக்கு வர வேண்டாம், அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ஓகே. லைனுக்கு வெளில போயிடாம ஏன்னா விட்டுணும். அப்போ என்ன ஃபங்க்ஷன் விட்டுருங்க. வெரி குட். கீழே மிடில் மட்டும் பாரு. டவுன் டவுன் டவுன். வாவ், சாக் பீஸ் ரொட்டேஷன் பண்ணிட்டேன், கரெக்டாக பண்ணிட்டேடா. எஸ் போதும். ஏன்னா லீவ் இட். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர். அப்படிதான் நல்லா இருக்கும். போங்க, லைனில் படாமல் பண்ணுங்க. சூப்பராக பண்ணுற வர்ணிக்கா, அழகா வருது கை. அப்படிதான். வெரி குட், வெரி குட், சூப்பர். அவ்வளோதான். எனஃப். அங்கே வரக்கூடாதுல்ல, அந்த லைனிங் மட்டும் தான் பண்ணணும். வாலுக்கு வேறு கலர் கொடுத்துக்கலாம், விட்டுருங்க. அங்கே மட்டும் பண்ணிட்டீங்களா? ஓகே, சூப்பர். வாலுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? வெயிட் பண்ணுங்க. வாலுக்கு வந்துட்டு என்ன கலர் கொடுக்கலாம் தெரியுமா? வாலுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? நம்மகிட்ட கலர் இல்லையே. வாலுக்கு வந்து இந்த கலர் கொடுத்துருங்க. ரோஸ் கலர் இதுலேயே இருக்குது. இதில் எடுத்துக்காங்க. அந்த குட்டி கலர் எடுத்துக்காங்க. ரோஸ் எல்லோ பக்கத்தில் இருக்கு பாருங்க. அதான் அது வாலுக்கு அது கரெக்டாக இருக்கும். வாலுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா குட்டி வால் தானே, அதை எடுத்துக்கா. எடுத்துக்கா. வால் குட்டியாக தான் இருக்குது, எடுத்துக்கா. அப்போ அங்கே பார்த்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. சொன்னேன்னா அதுக்கு தான் சொன்னேன். மேலேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டில் வந்துடு. போட்டுக்கா. வெரி குட். கை ஆடாமல் கரெக்டாக வரணும். போடவே இல்லை. குட்டியோண்டு இருக்கு. வெரி குட். கொடுங்க. இப்போ லெக்குக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? லெக்குக்கு ப்ளூ கலர் எடுத்துக்காங்க. இல்லை கொடுத்துருடா. சேர்லாம் வேண்டாம்டா. டேய் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதான் சொல்கிறேன், ஃபினிஷ் ஆயிடுச்சு. வாங்க. அது வாட் ஆர் யூ டூயிங் பேபி? ஏழு. ஓகே. சரி ஓகே. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சரி ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. டைம் ஆகுது. எக்ஸாம் டைமில் மிஸ்கிட்ட டீச்சர்ஸ்கிட்ட பேசக்கூடாது. ஃபாஸ்ட். நான் மியூசிக் போடவா? எதில்? ராங் ஆகிடக்கூடாது. உள்ளே படுக்க போடுங்க. அப்படி தான் பண்ணணும். அதுதான் எந்திரிச்சு நின்று பண்ணணும். ஓகே, எல்லா 4 லக்குமே ஒரே கலர் கொடுத்துருங்க. இப்படி தான் பண்ணணும். வெளியில் வந்துடக்கூடாது. வெரி குட். லைனை தொடாமல் பண்ணணும். குட்டி அவ்வளோதான். ஓகே, அந்த லக்கு போயிருங்க. டக்குன்னு. ஓகே, அந்த லக்கு போ. ஓகே, ஃபினிஷ் இட். சூப்பர். அப்படி தான் கொஞ்சம் நிதானமாக அழகாக பண்ணுங்கள். வெரி குட், எக்ஸலண்ட்.
ஐ வில் கிவ் த 5 ஸ்டார். ஏன்னா லைன் மேலே படக்கூடாது, பக்கத்தில் ஜம்ப் ஆகுங்க. குட் ஜாப், வெரி குட், வாவ், எக்ஸலண்ட் பேபி. ஓகே, லீவ் இட். எனக்கு ஓகே ஓகே ஓகே. இப்போ வேறு என்ன பாக்கி இருக்கு? தும்பிக்கை. எஸ், தும்பிக்கைக்கு வந்துட்டு எல்லோ கலர் கொடுங்க. which one is yellow? Yes. ஃபுல்லாகவே எல்லாம் கொடுத்துருங்க, மண்டை கிண்டை எல்லாமே. ஹெட்டுக்கும் தும்பிக்கைக்கு எல்லாருக்குமே எல்லோ கொடுத்துருங்க. படுக்க போட்டு பண்ணால் தான் நல்லா ஃபினிஷ் வரும். அழகாக கொடுங்க. லைன் விட்டு வெளில போயிடாம. வெரி குட். தந்தத்து மேலே படக்கூடாது, அவுட் ஆஃப் லைன் போகுது. ஓகே, பரவாயில்ல. ஓகே ஓகே, எனஃப். விட்டுருங்க, போதும், ரொம்ப கலர் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபேஸ். வெரி குட். தந்தத்து மேலே படக்கூடாது, கொம்பு மேலே. ஸ்டாப் இட். எஸ். வாவ், சூப்பர் வர்ணி, எக்ஸலண்டா, குட்டா, குட் ஜாப்டா, கிரேட் ஜாப்டா. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. கழுத்து வலிக்காமா? ஐயோ, எந்திரிங்க, தான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது மட்டும் முடிச்சிருங்க. முடிச்சிருங்க முடிச்சிருங்க. சரி சரி, ஓகேடா. போதும். வர்ணிகா, சூப்பரா பண்ற. ஐ லைக் இட். ஐ லவ் யூ so much. அப்படிதான். அதுக்குள்ள வேண்டாம், அதுக்குள்ள வேண்டாம். கரெக்ட். அதுக்குள்ள வேண்டாம், அப்ப கண்ணு மாதிரி தெரியாது நமக்கு. லெஃப்ட் சைட் பண்ணிடுங்க. அதான் பண்ணிடுங்க. இது இந்த பிக்சர் நேம் என்ன? வாட் இஸ் த அனிமல்? ஓகே. எஸ், வெரி குட். எலிஃபண்ட். கம். சரி சரி சரி, ஃபினிஷ் பண்ணிடுங்க. எக்ஸாம் டைம் கடகடன்னு பேசினாலும் பண்ணிடணும், இல்லைன்னா நமக்கு வந்து டைமிங் போயிடும். ஓகே ஓகே, எனஃப். சூப்பர். வாங்க வாங்க, கிளாப் பண்ணலாம். இப்போ என்ன பாக்கி? படிச்சது போதுமா? கொக்குக்கு வரைஞ்சிருந்தீங்களா? ஓகே. கொக்கு வந்துட்டு யுவர் சாய்ஸ். யூ சூஸ் த எனி கலர். ஓகே. ஆமாம், உங்களோட சாய்ஸில் விட்டுருந்தேன். என்ன கலர் இது? விச் கலர்? broken. இந்த ஆல்ரெடி broken இங்கே இருக்கு பாரு. இதில் இந்த இருக்கு பாரு. இது பாருங்க. ஆமாம், இதை ஃபினிஷ் பண்ணிட்டு அதை எடுத்துக்கலாம். வாங்க. அதோ இருக்கு குட்டியா. அது வேண்டாம், இன்னும் குட்டியாக கூட இருக்கு பாரு. அப்போ தான் அந்த கழுத்துக்கெல்லாம் நெக்குக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த குட்டி எடுத்துக்காங்க.
ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். லைன் ஃபார்ம்ல வேணும். அது ரொம்ப குட்டியா இருக்கு. லைன் ஃபார்ம்ல வேணுமா? நல்ல ரொம்ப கவனமா பார்க்கணும். இல்ல நீ அது கரெக்ட் தான். நீ வந்து லைனுக்கு வெளில போக கூடாது. ரிலாக்ஸ் பண்ண. அப்படி அப்படி கியூட்டா பண்ணணும். வெரி குட் வெரி குட். இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணாதான் அது கியூட்டா வரும். சூப்பர் வர்ணிகா. கியூட்டா பண்ற வர்ணி. வாவ் எக்ஸலன்ட் ஜாப் வர்ணிகா. சூப்பர். அந்த கை வருது இல்லையா, ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடம் வரப்ப பெண்ட் பண்ணணும். எப்படி? எஸ் கொக்கு அப்படிதான் இருக்கும். அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் இது இருக்கும். ஓகேடா. ட்ரையாங்கிள் மாதிரி தான். எது? ட்ரையாங்கிள் மாதிரிலாம் இருக்காது. கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். அது இப்படி தான் இருக்கும். அதுதான் கொஸ்டின் மார்க். இப்படி இப்படி இங்க பாருங்க. அது எப்படி சாப்பிடுறோம்? இப்படி இப்படி டிக் டிக் டிக். அது எப்படி சாப்பிடுறோம்? அது வந்து கொக்கு எப்படி சத்தம் போடும் தெரியல. கொக்கு சவுண்ட். சரி நீ ஃபினிஷ் பண்ணுங்க. டைம் எக்ஸாம் டைம். நான் இப்போ உனக்கு சவுண்ட் வச்சு காட்டுறேன். ஒரு மாதிரி சவுண்ட் போடும் அது. அப்படி. குட் ஜாப். பார்த்தியா, டெய்லி உனக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டு எந்த இடத்துல கை வந்து நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணணும், எந்த இடத்துல சாக் பீஸை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும், எல்லாமே உனக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிச்சு. குட் ஜாப். சூப்பர். நல்ல படுக்க போட. அப்படிதான். கீழே ஸ்டமக் தான். வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே போதும் 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 போதும். இப்போ வந்துட்டு ஆமாம் அழகா பண்ணிட்ட வர்ணி. வாவ் உனக்கு 10 ஸ்டார் கொடுப்பேன் இதுக்கு நான். வேணாம் வேணாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. வில் சேஞ்ச் த கலர். பர்பிள். பர்பிள்? வெரி பர்பிள். தட் இஸ் எஸ். அழகா பண்ணும். அவுட் ஆஃப் லைன் போகாம ஹெட் தான் ரொம்ப முக்கியம். வெரி குட். சூப்பர். இப்போ சாக் பீஸை மாற்றி பிடிச்சி அழகா பண்ணுங்க. அந்த லிட்டில் பிட்டு மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்க. கண்ணில் பற்றக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன? ஓகே ஓகே டன். ஃபினிஷ் ஃபினிஷ். வாவ் வெரி குட் வெரி குட். கண்ணில் போடக்கூடாது, விட்டுருங்க போதும். அதுக்கு வந்து வேற கலர் கொடுத்துடலாம். எல்லோ கலர் கொடுத்துடலாம். குட்டி எல்லாம் எடுத்துக்காங்க. குட்டி எல்லாம் எடுத்துக்காங்க. அந்த அதோட இது பாரு சின்னதாக இருக்கு மவுத். அதுக்கு தான். குட்டி எல்லாம் தான் கரெக்டாக இருக்கும். அழகா க்யூட்டாக கொடுங்க. படுக்க போட வேண்டாம். படுக்க போடாமல் அப்படி குட்டி அழகா பண்ணுங்க. மெதுவாக ரொம்ப அழுத்தாதீங்க. அப்படிதான் அப்படிதான். வெளில போயிடக்கூடாது. இப்போ வெளில போச்சுன்னா மார்க் கம்மியாயிடும். இன்னொரு வாய் போதும் போதும். லைனுக்கு மேலே போயிடாம. ஓகே ஓகே. இன்னொரு வாய் மேல் வாய் மேல் வாய். போதும் போதும். அழகா க்யூட்டா. லைனில் டச் பண்ணுறதுடா பப்போ. கீழே கொஞ்சம் லிட்டில் பிட். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் 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 சூப்பர். போதும் போதும் போதும். அப்படி செஞ்சீங்கன்னா அது லைன் தெரியாது அப்புறம். இப்போ வந்துட்டு வேற எங்கே இருக்கு? அதுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. வேற என்ன கலர்? எல்லோ தான் நல்லா இருக்கும். இல்லை கிரீன் கொடு.
green. Yes. Fast பண்ணுங்க. அழகா பண்றவர் நீ இப்பலாம். So cute. நான் இப்போ எல்லாத்துக்கும் உனக்கு மார்க் போடுவேன். ம் எஸ் enough enough வாலு. ம் சின்ன இடமா இருந்துச்சுன்னா சாக்கி பிடிச்சி திருப்பி பிடிச்சிக்கா. ஓகே சூப்பர் அவ்வளோதான். ம் லைன் மேலே போயிடாம கீழே. குட் ஜாப். ரொம்ப அழுத்தாதீங்க, மெதுவாக பண்ணாதான். ஓகே 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 சூப்பர். விட்டுருங்க. காலுக்கு கலர் மாற்றவா? ஓகேவா அதுவே? காலுக்கு வேறு கலர் குத்துலாமா? பர்பிள் குத்துருமா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அந்த கால் குத்துருங்க. அங்கெல்லாம் போக வேண்டாம், இன்னொரு கால் கொடுத்துருங்க. டைம் ஆகுது, மிஸ் வர போகிறாங்க. ஆமாம். மிஸ் நேம் என்ன? என்னம்மாள்? ஓகே மேம் அப்படி சொல்லணும். சரி ஓகே என்ன சூப்பர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபிஷ் கலர் கொடுக்க போறீங்களா வேண்டாமா? என்ன கலர்? சரி கொடுத்துக்க. உனக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ நீ கொடுத்துரு. நான் இங்கே பாரு, 15 கவுண்ட் பண்ணவங்களே நீ ஃபினிஷ் பண்ணிடணும். ஆமாம் 1 2 3 4 5 6 7 8 9 முடிய போகுது. 10 11 12 13 Anika 14 15 finish. Stand up. அவ்வளோதான் டைம் ஃபினிஷ். புள்ள ஸ்குவாட் மேலே வந்து பிடிச்சி தூக்கிட்டு போங்க. வாங்க டைமில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃபினிஷ். வாங்க போகலாம், மார்க் போட்டுடலாம். வாங்க இப்போ அப்பா உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். வர்ணிக்கா பாருங்க எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஏபிசிடி பாருங்க. வர்ணி அனுப்பிச்சிருமா? ஏபிசிடி முடிச்சிட்டாங்க. அப்புறமா எலிஃபண்ட்டுக்கு கலர் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கொக்குக்கு அவங்க தான் கலர் கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷுக்கு அவங்க தான் கலர் கொடுத்தாங்க. அப்புறமா மேட்ச் த லெட்டர். ஓகேங்களா, மேட்ச் த லெட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அப்புறமா 1 to 3 அப் டு 10 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் மார்க் போட போகிறோம். எல்லோ கலர் கொடுங்க மார்க்கு. ஸோ இப்போ ஏ ஓகே, பி ஓகே, சி ஓகே, டி ஓகே, எஃப் ஓகே. எஃப்ஆ வாட் அப்பன் இ இங்கே ஒரு லைன் வரல. ஓகே ஓகே, எஃப் ஓகே, ஜி ஓகே, ஹெச் ஓகே, ஐ ஓகே. வழி விடுங்க. ஜே ஓகே, கே ஓகே, எல் ஓகே, எம் ஓகே,
N ஓகே, ஓகே, P ஓகே, Q கொஞ்சம் லிட்டில் பிட் இப்படி வரணும். ஓகேவா? R ஓகே, S ஓகே, T ஓகே, U ஓகே, V ஓகே, W ஓகே, X கூட ஓகே தான், பட் இந்த மாதிரி வரணும் அழகா. ஓகேவா? Y ஓகே, Z வந்து ராங். நான் சொல்லித்தரேன். டோன்ட் கிரே. Z வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு கிராஸ் லைன், அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஓகே, இதுக்கு என்ன மார்க் போடலாம்? 10 out of 9. I will give 3 star. I got 4 star. You don't ask the star. Okay? I have 4 star, ma'am. You are the student. Okay, I am the teacher. Sure. Okay, I will give the star. Okay, you don't direction me. Okay. Next 1 2 3 எப்படி போடுங்க பார்க்கலாம். Okay, 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 okay. 10 out of 10. இதுக்கு வந்து I will give 4 star. Okay. Next, match the letter. A to A okay, B to B okay, E to E okay, L to L okay, C to C okay, D to D okay, N to N okay, M to M okay, V to V okay. 10 out of 10. I will give the 5 star. Thank you, ma'am. Okay, 4 star and 5 star. Next elephant. இந்த எலிஃபண்ட்க்கு வந்துட்டு அவுட் ஆஃப் லைன் எதுவும் போயிருக்கா? லிட்டில் தான், பட் உங்களோட ஏஜுக்கு திஸ் இஸ் த சூப்பர். குட் ஜாப். 10 out of 9.2. ஓகேவா? இதுக்கு I will give the 6 star. Okay? Next வந்து கொக்கு. சூப்பர் சூப்பர். அழகா பண்றீங்க. ப்ளூலாம் சூப்பரா பண்றீங்க. எல்லாமே நல்லா பண்ணீங்க. இதுக்கு 10 out of 9. Okay. You want star? Yes. Okay. Ting 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 ting. Okay, super. ஃபைனலி வர்ணிகா எவ்வளோ மார்க் தெரியுமா வாங்கியிருக்காங்க? 47. ஸோ வர்ணிகா ஃபைனலி 50 out of 47 and half. ஓகேவா? வர்ணிகா, உன்னோட ஏஜுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்காயேன், உனக்கு எவ்வளோ தெரியுமா மார்க்கு? 50 out of 50 தான். Very good.